ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமத்தீஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். ராகி லட்டு, ஃபிங்கர் மில்லட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு முளைக்கட்டி திரிச்ச ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு கப் அளவுக்கு பாதாம் அண்ட் வால்நட், ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு டீஸ்பூன் கசகசா. ஸோ இது முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை நம்ம ஒன்றா வறுக்கணும். முதல்ல இந்த வெள்ளை எள்ளும் இந்த கசகசாவையும் வறுத்துருவோம். நல்ல வாசனை வரும், சீக்கிரமாக வறுபட்டுடும். இந்த சீட்ஸ்னாலே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய நியூட்ரியன்ஸ் லெவல் ஜாஸ்தி இருக்குது, டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது இந்த லட்டுக்கு போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த வால்நட் அண்ட் பாதாம் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஆல்மண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. வால்நட்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஹார்ட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த் எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்டும் ஹெல்த்தியான விஷயம். இதையும் வறுத்து ஒரு தட்டில் போட்டுருவோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ. இந்த கீயை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எடுத்து வச்ச ராகி மாவை போடலாம். ராகி மாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை லோ ஃப்ளேமில் இந்த நெய்யில் வறுத்து எடுக்கணும். என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். வறுக்கும் பொழுது நல்லா வாசனை வருது. இப்போது ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது, நியூட்ரியன்ஸ் லெவல் ஜாஸ்தி. இதுவும் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இது. ஸோ டயபெட்டிஸ் நல்லா சாப்பிட்லாம். அயன் நிறைய இருக்கிறதுனால மசில் ஹெல்த், போன் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ சூப்பராக வறுபட்டுருச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சுடுவோம், ஆறட்டும் கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச இந்த பாதாம் அண்ட் வால்நட் ரெண்டையும் ஜஸ்ட்டு ஒரு திருப்பி கொண்டு வந்தால் போகிறோம். சீக்கிரமாக பொடியாயிடும். இந்த மாதிரி பொடிஞ்சால் போகிறோம். இந்த மாதிரி திரித்து கொண்டு வந்தோன்னா போகிறோம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த வறுத்து வச்ச மாவும் ஆறி இருக்கும். இதை ஒரு தட்டுலேயோ பேசன்லேயோ பவுலில் எதில் வச்சா போட்டால் உங்களுக்கு இந்த லட்டு பிடிக்க சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுடுங்க. இது கூட நம்ம இந்த திரிச்ச இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் பொடி பண்ணின ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கம்பைன் ஆகணும். நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ இதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டும் பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயம். ஸோ இது கண்டிப்பாக ராகி எனி ஃபார்ம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சின்ன சின்ன பசி எடுக்கும் பொழுது எதையோ சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சாப்பிட சௌகரியமாக இருக்கும். ஜாகரி பவுடர் சேர்க்குறேன். ஜாகரி பவுடர் 3/4 கப்பு. 1 கப்பு ராகி மாவுக்கு 3/4 கப்பு சரியாக இருக்கும். ஜாகரி பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, வெல்லத்தை நல்லா பொடியாக தட்டி இல்லைனா நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப்பு. இதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணிடணும். இதில் இந்த வெள்ளை பவுடரை போடுறேன். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா லேசாக அந்த கொஞ்சம் நரன்னு இருக்கும் இல்லையா வெல்லம். ஸோ அதனால் அது ஒரு ஸ்மூத் ஃபார்முக்கு வரணும். ஸோ அதை அப்படியே நான் நெய்யிலே மெல்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் ஆனவுடனே கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேருங்க. இந்த தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னாக்கா லட்டு பிடிக்கும்பொழுது ரொம்ப டைட் ஆகாமல் இருக்கும். இந்த வெல்லம் ஒரு சாஃப்ட் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஜஸ்ட்டு கரைக்க தான் போகிறோம். நம்ம எந்த பாகு பதமும் தேவையில்லை, அவ்வளோதான். ஜஸ்ட்டு கரைச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு ஸ்மூத் ஃபார்மில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த லட்டு மிக்சரில் சேர்த்துருங்க. இந்த சூடாகவே அப்படியே சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது நல்லா அந்த சூடு இருக்கும் பொழுதே எல்லா அந்த மாவுலேயும் படுற மாதிரி அந்த ஸ்பூனை வச்சே நல்லா இது ஏன்னா கையால் முதல்ல இது பண்ண முடியாது, சூடு இருக்கும் இல்லையா. அதனால் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வறுத்து வச்ச இந்த சீடு, அது கூடயே ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அது சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போது லேசாக சூடு இருக்கும். அப்போ கையால் ஒரு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு நம்ம லட்டுவாக பிடிக்க ஆரம்பித்தா ரொம்ப ஈஸியாக லட்டு பிடிக்க வந்துடும். மற்ற லட்டுகளை விட இது அப்படி ஈஸியாக ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணினோடனே இவ்வளோ ரவுண்ட் ஃபார்முக்கு வந்துடும். ரொம்ப பிகினர்ஸ் கூட ஈஸியாக அழகாக பண்ணலாம்.
இந்த மாதிரி எல்லா லட்டுவையும் பிடிச்சி வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன பசி எடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். நமக்கே வந்து ஒரு 3 மணிக்கு இல்லைனா ஒரு 11 மணிக்கு இல்லைனா ராத்திரி 8 மணிக்கு கூட ஏதோ தின்னணும் மாதிரி இருக்கும்போது ஒரு லட்டு சாப்பிடலாம். 1 or 2 லட்டு கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லா லட்டுவும் பண்ணி பாருங்கள். 1 கப்பு மாவு இந்த கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்லாம் போட்டதுக்கு நம்ம 20லேருந்து 21 லட்டு வரும் நம்மளுக்கு. உடம்புக்கு ரொம்பவும் ஆரோக்கியமானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். பிகினர்ஸ் கூட நல்லா பண்ணலாம் இதை. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. எல்லோரும் சாப்பிட்டு எப்போதும் ஆரோக்கியமாக இருங்க. இப்போது இந்த லட்டு வந்து எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். நல்லா ஆற விட்டுடுங்க. அந்த சூடெல்லாம் ஆறினப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அந்த டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முறையில் பண்ணினீங்கனாக்கா. ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.